செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைக்குழி அகழ்வை வலியுறுத்தி தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு மற்றும் தமிழ் அமைப்புகளும் இணைந்து ஐக்கிய ராஜ்ஜியத்தில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பதாக வெகுஜன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 1995 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைக்குழிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் இது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது. இன அழிப்பீட்டு ஆதாரமான இந்த குற்ற செயல்களுக்கான காரணமோ இதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ மேலவும் இதுபோன்ற மனித புதைக்குழிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு கூறலோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைக்குழி விடயத்திற்கு ஒளிப்பாய்ச்சப்பட வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் ஓல்கர் டர்க் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்ட நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமைந்திருந்தது. செம்மணி மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களிலும் மனித புதைக்குழிகள் தொடர்பில் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் முகமாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அதிகளவிலான பொதுமக்கள் இணைந்து கொண்டிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.